வணக்கம். இன்றைக்கி மருத்துவ குணம் அதிகமுள்ள இரும்பு சத்து நிறைந்த வாழைப்பூ வைத்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வாழைப்பூவில் இது மாதிரி மேலே இருக்க 2-3 தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும். அடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக எவ்வளோ சின்னதாட்டு வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த வாழைப்பூவை ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டாக சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டு அடுத்து இது மாதிரி கொத்தி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரவுண்டாட்டே வெட்டி ஒரு சின்ன சர்வத்தில் போட்டு வச்சுக்கிட்டு அதை நல்லா ஷார்ப்பாக உள்ள கப்பு வச்சு நல்லா இடித்தோன்னா சின்னதாக பொடிஞ்சு கிடச்சிரும். நான் இது மாதிரி கொத்தி நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துருக்குறேன். நாம் இது மாதிரி வெட்டி எடுக்கும்போதே கொஞ்சம் நாராக வரதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், கடைசி இது வரைக்கும் நான் சின்னதாக இது மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி வெட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே பெருசாக ரவுண்டாக வெட்டி ஒரு சின்ன சர்வத்தில் இதில் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா ஷார்ப்பாக உள்ள கப்பு மாதிரியான இதையை வச்சு இடித்தோன்னா நல்லா பொடிஞ்சு கிடச்சி. அடுத்து பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துவிடணும். அதுக்கு ஒரு கையளவு தேங்காய், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு அந்த கொரன்னு அரைச்சி எடுத்துவிடணும். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துவிடணும். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு பொரிய விடணும். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம 2-3 காஞ்ச மிளகாயும் பிச்சு போடணும். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி இதில் போட்டு நல்லா வதக்கணும். இதில் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது காஞ்ச மிளகாய் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலையும் போடுறது நல்லது. நான் இப்போ தான் போட்டிருக்கேன். இதில் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். வெங்காயம் கரியாமல் பார்த்து விடணும். அதே நேரம் நல்லா வதங்கியும் கிடைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதை நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் போட்டு நல்லா வதக்கணும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு வாழைப்பூவை எண்ணெயிலே வதக்கிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. வாழைப்பூ நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்த பிறகு எல்லா இடமும் படும்படியாக நல்லா கிளறி விட்டுறணும். மசாலா சில இடத்துல உருண்டு கிடக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நல்லா கிளறி விட்டுருங்க. வாழைப்பூ மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா சேரும்போது வாழைப்பூ பொரியல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், வாழைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.